வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். இதிலே நான் உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது லாஜிக்கல் ரீசனிங்கு, மேக்ஸ் கொஸ்டின்ஸு, சயின்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வருது. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த சேனல்லே ஃப்ரீ மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எவ்ரி வீக் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சனிக்கிழமை கொஸ்டின் கொடுத்துருவோம், ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்துடும். நீங்கள் அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வீடியோவும் அட்டன் பண்ணி பார்க்கலாம். இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் ஆர்ஆர்பி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே போய் கூட நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஃபிகரில் எந்த ஃபிகர் நெக்ஸ்ட் வரும்? இங்கே கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா, இதை கெஸ் பண்ணுங்கள். கொஸ்டின் இங்கிலீஷில் இருந்தாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன், ஈஸியாக தான் இருக்கும், பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் பி. அதாவது இங்கே சேர்த்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் எஜ்ஜில் கொடுத்துட்டாங்க. அப்போ அதே மாதிரி பிக்சர் இங்கே சேர்த்து கொடுத்துருக்காங்க இந்த கட்டத்தை. அப்போ என்ன வரும்னா எஜ்ஜில் வரும் அந்த கட்டம், அவ்வளோதான். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. Which of the following option is an example of a salt that gives an aqueous solution of pH less than 7? அதாவது pH வேல்யூ 7க்கு கீழே கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோடியம் கார்பனேட், சோடியம் குளோரைடு, அமோனியம் குளோரைடு, சோடியம் பைகார்பனேட் சூஸ் பண்ணுங்க. இதுக்குரிய ஆன்சர் அமோனியம் குளோரைடு. ஏன் அமோனியம் குளோரைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7க்கு மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா காரத்தன்மை உடையது. இந்த சோடியம் இருக்கு இல்லையா, சோடியம் எல்லாமே காரத்தன்மை உடையது. நீங்கள் சயின்ஸில் கூட பார்த்துருப்பீங்க, நம்ம பிஹெச் செக் பண்ணும்போது 2 சொல்யூஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்று ஆசிட், இன்னொன்று பேஸு. பேஸ் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுவோம். ஆசிட் ஓகே, நம்ம ஹெச்சிசிஎல் யூஸ் பண்ணுவோம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸ் பண்ணுவோம். அதாவது பிஹெச் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கே சொல்கிறேன், நான் ஸ்கூல் டைமில் படிச்சிருப்போம், அதை வச்சு சொல்கிறேன். அப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது காரத்தன்மை உடையது. சோடியம் எல்லாமே காரத்தன்மை உடையது. அப்போ அது எல்லாமே 7க்கு மேலே தான் இருக்கும். பிஹெச் வேல்யூ 7லேருந்து 14 அந்த ரேஞ்சில் இருக்கும், சரிங்களா? அப்போ இதில் இருக்கக்கூடியது அமோனியம் குளோரைடு, இதில் சோடியம் கிடையாது. அப்போ அமோனியம் குளோரைடு தான் 7க்கு கீழே வரும். இந்த பேசிக் லாஜிக் வச்சு நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். இன்னொரு ஆர்ஆர்பி எக்ஸாம் கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க. அது என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பிளட்டோட பிஹெச் என்ன அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. பிளட்டோட பிஹெச் தெரிஞ்சுக்காங்க, 7.3. இது நம்ம ஹியூமன் பிளட்டோட பிஹெச் ரேஞ்சு 7.3, ஓகேங்களா? அப்புறம் பியூர் வாட்டர் இருக்கு இல்லையா, தூய நீர், அதுக்கு என்ன பிஹெச் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பிஹெச் 7. ஒரு பியூர் வாட்டருக்கு பிஹெச் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் தன்மையில் தான் இருக்கும். அந்த பிஹெச் ரேஞ்சு 7. அசிடிக்கில் இருக்கிறது எல்லாமே 0 to 7 வரும். இப்போ ஹெச்சிசிஎல் அந்த மாதிரி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அது மாதிரி ஆசிட்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 0 to 7க்குள்ளே வரும். இந்த மாதிரி சோடியம்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா 7லேருந்து 14க்குள்ளே வரும். இது தெரிஞ்சு வச்சுக்காங்க. பிஹெச் பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கலாம். அப்புறம் யூரினோட பிஹெச், சலைவா பிஹெச் இதெல்லாமே நம்ம சயின்ஸ் புக்கில் இருக்குது, எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்காங்க. நேம் ஆஃப் த ஃபஸ்ட்டு சிட்டி இன் இந்தியா டு யூஸ் ஏ ரோபோட் டு கண்ட்ரோல் டிராஃபிக். டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரோபோட்டை யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு சிட்டி எது இந்தியாவில்னு கேட்டிருக்காங்க. இண்டோர். இந்த இண்டோர் சிட்டியில் தான் ஃபஸ்ட்டு டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணதுக்கு ரோபோட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டோர் பற்றி இன்னொரு இன்ஃபர்மேஷனும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இண்டோரோட 2024 இண்டோர் இதுக்காக செலக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆல்ரெடி வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நான் இன்னொரு வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இல்லைனாலும் சர்ச் பண்ணி கூட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Which of the following is known as the Princess of Hill Station? அதாவது மலைகளின் இளவரசி எது? ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. மலைகளின் இளவரசி கொடைக்கானல்.
மலைகளின் ராணி வந்து ஊட்டி. அது கேட்டாலும் தெரிஞ்சுக்கணும். மலைகளோட ராணி வந்து ஊட்டி, மலைகளின் இளவரசி கொடைக்கானல். இங்க குடுத்துருக்கக்கூடிய டயகிராம்ல எது வந்து ப்ராப்பரா வரும்? அதாவது இங்க என்னென்ன குடுத்துருக்காங்கன்னா, ஹார்ஸு, மங்கி, டைகர். குதிரை, குரங்கு, புலி. இதுதான் கரெக்ட்டு. எல்லாமே விலங்குகள் தான். ஆனா அவங்க விலங்குகள் குடுத்து அப்படி 2 மட்டும் தனியா குடுக்கல. தனித்தனியா குடுத்துட்டாங்க. அப்ப குதிரை, மங்கி, டைகர். Which union minister has launched PowerTech India scheme to boost powerloom sector? இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசைத்தறித்துறையை அந்த பவர்லூம் செக்டார்னு சொல்றாங்களே அதுக்கு பேர் வந்து விசைத்தறித்துறையை மேம்படுத்த பவர்டெக்ஸ் இந்தியா திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கெஸ் பண்ணுங்க. ஆன்சர் வந்து ஸ்மிருதி இரானி. இவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஸ்மிருதி இரானி இந்த விசைத்தறி துறையில் மேம்படுத்துவதற்காக பவர்டெக்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தார். இது மெயினா பெனிஃபிட் யாரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராக்காவும், தமிழ்நாட்டுக்கும் தான். இந்த 2 ஸ்டேட்டுக்கும் அதிக பெனிஃபிட் இருக்கு. ரோஹன் அண்ட் ரோஹித் டுகெதர் கேன் டூ எ சர்டன் ஜாப். இது வந்து ஒர்க் பேஸ்டு சம்மு. நான் டைரெக்டாக உங்களுக்கு ஆன்சருக்கே போயிடுறேன். இந்த ஒர்க் பேஸ்டு சம் ஆன்சர் தெரியும் அப்படின்னா நான் ஆன்சர் சொல்லிடுறேன். 30 டேஸு. தெரிஞ்சவங்க அடுத்த கொஸ்டின் மூவ் ஆகிக்காங்க. தெரியாதவங்க வேணால் கவனிங்க. ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்க. நீங்கள் வந்து ரோஹன் ரோஹித் A+Bன்னு வச்சுக்கலாம். ஒரு வேலை ஒன்று வந்து மேலே போட்டுக்கணும். அந்த ஒரு வேலைங்கிறத 10 நாள் 2 பர்சன் சேர்ந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு 10 நாள் ஆகுது. அப்போ 1/10 போட்டுக்காங்க. இதில் ஒருத்தவங்களை கொடுத்துருக்காங்க. ரோஹன் அலோன் கேன் டூ. ரோஹன் மட்டும் செய்கிறார். ஏன்னு வச்சுக்கலாம் அவரை. அப்போ 1/15 அந்த வேலை ஒரு வேலை ஒன்றுங்கிறது ஒரு வேலை 15 நாள் செய்கிறாரு. இப்போ பி எவ்வளோ செய்கிறாரு? இன்னொரு பர்சன் ரோஹித் வந்து தனியாக செஞ்சால் அந்த வேலைக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குவான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த பி கண்டுபிடிக்கணும்னா இந்த 1/15 இருக்கு இல்லையா, இதை அடிச்சுக்கலாம். இங்கே கொண்டு வந்துருங்க. -1/15 இந்த சைடு வரும்போது 10க்கும் 15க்கும் நீங்கள் எல்சிஎம் எடுங்க. 10 15 5 வாய்ப்பாடு வரும். 2 5 10 3 5 15 எல்லாத்தையும் பெருக்குங்க. 2 10 10 3 30. அப்போ எல்சிஎம் என்ன வரும்? 30 வரும். இப்போ மேலே என்ன வரும்? ஒரு 10 10னா இப்போ 3 10 30 3. இங்கே வந்து 30க்கு எத்தனை 15 30 2 15. அப்போ 3 - 2 வரும். அப்போ 1 வரும். 3லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 1 வரும். ஆன்சர் என்னன்னா 1/30. இப்போ இந்த 1/30னா ஒரு வேலை 30 நாள். அவருக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும்? 30 நாள் தேவைப்படும். இப்படி தான் இந்த 2 பேர் சேர்ந்து கொடுத்தாங்கன்னா நீங்கள் போடணும். 2 பேர் சேர்ந்து இந்த ஜாபை இவ்வளோ டேஸில் செய்கிறாங்க, ஒருத்தவங்க மட்டும் எவ்வளோ டேஸ் செய்வாங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 30 நாட்கள். Which is the second company to hit $900 billion market capitalization after Apple? ஆப்பிள் நிறுவனத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டாலர் மதிப்பிலே $900 பில்லியன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எந்த கம்பெனி ஏர்ன் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் கம்பெனி ஆப்பிளுக்கு அடுத்தது. அமேசான் கம்பெனி தான் ஏர்ன் பண்ணுது. அமேசான். இதே மாதிரி ரிலேட்டட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லையுமே கேட்டிருந்தாங்க. தயானந்த சரஸ்வதி வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மிஷன்? தயானந்த சரஸ்வதி ஆரம்பிச்சது என்ன? அவர் நிறுவியது என்ன? இது படிச்சு பாருங்க.
ஆரிய சமாஜ், ஆரிய சமாஜம். தயானந்த சரஸ்வதி எதை நிறுவினார்னா ஆரிய சமாஜத்தை நிறுவினார். அதே போல் உங்களுக்கு ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, பிரம்ம சமாஜம் அதை நிறுவியர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். இது ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான், சோஷியல் அடிக்கடி படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. The fertilized egg, the zygote gets implanted in the, அதாவது கருவுற்ற முட்டை, அந்த ஃபார்முக்கு பேர் சைகோட் ஃபார்ம். கருவுற்ற முட்டை போய் எங்கே பதிவுறும், அந்த பதிதல் எங்கே நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. கருவுற்ற முட்டை பதியக்கூடிய இடம் எது? யூட்டரஸ். யூட்ரஸ் அப்படின்னா கர்ப்பப்பை, கருப்பை சொல்லலாம், இல்லைன்னா கர்ப்பப்பை. இந்த ஃபெர்டிலைஸ்டு எக் கருவுற்ற முட்டை எங்கே போய் பதியும்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் தான் பதியும், யூட்ரஸில் தான் பதியும். In which of the following media does sound travel the fast? Sound அப்படின்னா ஒலி, இந்தலி, சரிங்களா? சவுண்ட் இதான் ஒலி. எந்த மீடியா, இங்கே கீழே ஒரு 4 மீடியா கொடுத்துருக்காங்களே, எந்த ஊடகம், மீடியானா ஊடகம் தான், எந்த ஊடகத்தில் இந்த ஒலி வந்து ஃபாஸ்ட்டாக ஊடுருவும்னு கேட்டிருக்காங்க. தமிழில் வேணால் இது சொல்கிறேன். கேஸ்னா வாயு, வேக்யூம்னா வெற்றிடம், லிக்விட்னா திரவம், சாலிட்னா திடப்பொருள். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சாலிட். திடப்பொருள்களை தான் இந்த சவுண்டு வந்து ஈஸியாக ஊடுருவும். ஏன் வந்து ஈஸியாக ஊடுருவோம்னா அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் பார்த்திங்கன்னா நெருக்கமாக இருக்கும். அது நெருக்கமாக இருக்கிறதுனால இந்த ஒலி வந்து சீக்கிரமாக ஊடுருவும். இப்போ உங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கப்புறம் அடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா லிக்விடு, அடுத்தது கேஸு, அடுத்தது தான் வந்து வேக்யூம். அது தெரிஞ்சுக்கோங்க. வேக்யூம்னா வெற்றிடம், சரிங்களா? வெற்றிடம் அப்படின்னா இந்த பல்லிலாம் இப்போ செவத்தில் ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அது அந்த ஒன்றுமே கிடையாது அந்த இடத்துல, ஆனால் அது ஒரு பிசு பிசுன்ற தன்மை மாதிரி அது ஒட்டிக்கும். அந்த இடத்துல எதுவுமே இருக்காது, பட் அதுக்கு வந்து அந்த இதை கொடுக்கும், ஈர்ப்பை கொடுக்கும். அதுதான் வெற்றிடம். ஜெனரலாக அது வந்து எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. சரி, இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா சாலிட் தான் ஆன்சர். திடப்பொருளில் தான் இந்த சவுண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஃபிகரில் க்ளோசஸ்ட் ரிசம்லன்ஸ் ஃபிகர் எது? இங்கே ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வரக்கூடிய ஃபிகர் எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த 4 ஆப்ஷனில். பி தான் கிட்டத்தட்ட ரெசனன்ஸ் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஃபிகர். பார்த்துக்கோங்க, அதில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டுமே இங்கே வந்துடணும். இந்த பார்ட்டு, இந்த பார்ட்டு, இந்த பார்ட்டு, இந்த 3 பார்ட்டும் எதில் இருக்குன்னு பாருங்கள். எதுலையுமே இல்லை. இதில் இல்லை, இதில் இல்லை, இதுலையும் இல்லை. 3 பார்ட்டும் இதில் தான் இருக்குது. அது திரும்பி இருந்தால் கூட பொசிஷன் மாறி இருக்குது, இப்படி இருக்குது, இங்கே தலைகீழாக இருக்க மாதிரி இருக்குது. இருந்தாலும் அந்த 3 பார்ட்டும் இதில் தான் வந்திருக்கு. அதனால் இதான் ஆன்சர். பி தான் ஆன்சர். பி. The HCF of 2 coprime number. 2 சார்பகா எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி என்ன? கோப்ரைம் அப்படின்னா சார்பகா எண்கள்னு அர்த்தம். 2 சார்பகா எண்களின் HCFனா மீப்பெரு பொது வகுத்தி என்ன? ஆன்சர் வந்து 1. எப்போவுமே 2 சார்பகா எண்களோட மீப்பெரு பொது வகுத்தி HCF 1 தான் வரும். அதாவது ஒரு 2 நம்பர் இருக்குன்னா அந்த 2 நம்பரை அந்த நம்பரால் மட்டும்தான் வகுக்க முடியும், இல்லை 1ஆல் வகுக்க முடியும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா காமனாக சொல்கிறேன், அந்த 2 நம்பரை காமனாக அந்த நம்பராலையும் இல்லைனா 1ஆல் மட்டும்தான் வகுக்க முடியும்னா அதுதான் வந்து சார்பகா எண்கள். அப்படி 2 நம்பர் இருக்குன்னா அதுக்கு HCFோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 தான் வரும். இதை பற்றி வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த நம்பர்லாம் எப்படி வரும்னு சொல்லியிருக்கேன்.
Which of the following metals reacts with steam to form metal oxide and hydrogen? எந்த உலோகம் நீராவியுடன், ஸ்டீம்னா நீராவி, நீராவியுடன் வினைபுரிந்து உலோக ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜனை தருகிறது? எந்த உலோகம் நீராவியுடன் வினைபுரிந்து உலோக ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜனை தருகிறது? அலுமினியம். அலுமினியம் தான் நீராவியோட வினைபுரிந்து மெட்டல் ஆக்சைடும் ஹைட்ரஜனும் கொடுக்கக்கூடியது. How many water molecules are present in one molecule of washing soda? Washing soda சலவை சோடா. இந்த சலவை சோடால எத்தனை நீர் மூலக்கூறுகள் இருக்கிறது? வாட்டர்னா நீர், மாலிகுல்னா மூலக்கூறு. சலவை சோடாவில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எத்தனை? பத்து. மொத்தம் 10 நீர் மூலக்கூறுகள் இருக்குது. எதுலனா சலவை சோடாவில் 10 இருக்குது. சலவை சோடாவோட வேதியியல் பெயர் உங்களுக்கு கேட்கலாம். சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட். ஏன்னா உங்களுக்கு இந்த 4 உப்பு இருக்கும், அந்த உப்பை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க, தெரிஞ்சுக்காங்க. இது சயின்ஸ் புக்கில் இருக்குது. சோடியம் கார்பனேட். Which of the following country hosts the Academy Awards for Excellence in Cinema every year? ஆஸ்கார் அவார்டு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஆஸ்கார் அவார்டு ஒவ்வொரு வருஷமும் சினிமாவில் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த கண்ட்ரி கொடுக்குறாங்க, எந்த நாடு கொடுக்குது ஆஸ்கார் அவார்டை? யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான் வந்து உங்களுக்கு இந்த ஆஸ்கார் அவார்டு கொடுக்கறது. The ratio of the mass of hydrogen to the mass of oxygen is always, அதாவது ஹைட்ரஜன் அணுநிறை ஆக்சிஜனின் அணுநிறைக்கு இருக்கக்கூடிய விகிதம். ஃபஸ்ட்டு என்ன வரும்னா, ஹைட்ரஜனோட அணுநிறையும் ஆக்சிஜனோட அணுநிறைக்கும் இருக்கக்கூடிய விகிதம் என்ன, ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் 1:8. மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன், ஹைட்ரஜனோட அணுநிறை இப்போ 1 மடங்கு இருக்குன்னா ஆக்சிஜனோட அணுநிறை பார்த்தீங்கன்னா 8 மடங்கு இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 8 மடங்கு வந்து ஹைட்ரஜனை விட ஆக்சிஜனோட அணுநிறை அதிகமாக இருக்குது. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. 1:8 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் டேர்ம், இதெல்லாம் ரொம்ப ஈஸி, கண்டுபிடிச்சிருவீங்க. இது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேணாம், கண்டுபிடிங்க ஆன்சர். இங்கே பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. இங்கே பி இருக்குது, சி விட்டுட்டாங்க. அடுத்து டி இருக்குது, இஎஃப், டிஇ ஒரு எழுத்து தான் விட்டுருக்காங்க. அடுத்து எஃப் வந்திருக்கு. அடுத்து ஜி விட்டுருப்பாங்க. அடுத்து ஹெச் தான். ஆன்சர் வந்து ஹெச்சில் தான் ஸ்டார்ட் ஆகும். 2 இருக்குது. அப்போ எதுன்னு பார்க்கலாம். இதுதான் வரும் ஆக்சுவலாக. 25, 23. அப்போ -2. அடுத்து -2, 21. அடுத்து 19 வந்துருச்சா இது. அடுத்து இப்போ ரிவர்ஸில் வருது. PQRST இருக்கு இல்லையா, STUVW. இங்கே என்ன போட்டிருக்காங்க, யூ போட்டிருக்காங்க, ஒன்று விட்டுட்டு டபிள்யூ போட்டிருக்காங்க. அப்போ அதே போல் தான் போகுது. அப்போ என்ன வந்திருக்கணும் இங்கே, எஸ்ஸு. ஏன்னா எஸ்ஸை விட்டுட்டு தான் இங்கே டீயை விட்டுட்டு இங்கே எஸ் இருந்திருக்கணும். அப்போ இதான் H19S, இதான் ஆன்சர். The area of the triangle whose vertices are given by 1, 2, -4, -3, 4, 1. இப்போ இதோட அதாவது ஒரு முக்கோணம் கொடுத்துட்டு அதோட உச்சிகள் கொடுத்துருக்காங்க. அந்த முக்கோணத்தோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. இந்த பரப்பளவு சம் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன். 10 ஸ்கொயர் யூனிட்டு. நீங்கள் பார்த்துட்டு அடுத்த கொஸ்டின் மூவ் ஆகிக்காங்க. தெரியாதவங்க கவனிங்க. இப்போ இதுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது. இதில் என்னென்னா நீங்கள் இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் கரெக்டாக போடணும். அப்போ தான் இந்த கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் கரெக்டாக போட முடியும். இந்த உச்சிகள் பார்த்தீங்கன்னா
இது என்னன்னு வச்சுக்கலாம்னா இது x1 y1 அடுத்து x2 y2 x3 y3. இது முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார்முலா போடுறேன். half into x1 into y2 minus y3 plus x2 into y3 minus y1 plus x3 into y1 minus y2. இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் இதில் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணணும் கரெக்டாக. அப்படி கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை தனியாக கூட எழுதி வச்சுக்காங்க. நான் இப்போ அடுத்து ஃபிட் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபார்முலா எழுதி வச்சுக்காங்க. திரும்ப x2 y2 போட்டுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஃபிட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ என்னென்னா ஃபார்முலாக்கு போயிடலாம். half into x1 வேல்யூ 1 y2 minus y3 y2 என்ன நீங்கள் பாருங்கள் -3 அப்புறம் y3 வந்து 1 ஃபார்முலா இருக்குது இங்கே மைனஸ்ன்னு இருக்கு. அப்போ -1 ப்ளஸ் x2 வேல்யூ பார்த்தீங்கன்னா -4. அங்கே என்ன மைனஸ் கொடுத்துருக்காங்களா ப்ளஸ் போட்டிருக்காங்களான்னு ப்ராப்பராக பார்த்துக்காங்க. -4. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு y3 minus y1 வரும். ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கலாம். y3 என்னென்னா உங்களுக்கு 1 வரும். அடுத்தது மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது -2 வரும். அடுத்து ப்ளஸ் எகெயின் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் x3 எது இங்கே 4. அடுத்தது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு y1 minus y1 என்ன 2 மைனஸ் y2 என்னென்னு பார்த்தீங்கன்னா -3 வருது. அப்போ ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்காங்க. அப்போ தான் கன்ஃபியூஷன் இருக்காது. இதில் என்ன வரும்னா இந்த -3 -1 இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு -4 ஆகிடும். டேரெக்டாக போட்டுறேன். அடுத்து இந்த 1 - 2 இருக்கு இல்லையா, இது வந்து -1 ஆகிடும். 1 - 2 அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -1. ஓகேவா? அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 2 - -3ங்கிறது 5 ஆகிடும். இப்போ கடைசியாக எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃப் அப்படியே வரும். ப்ராக்கெட்குள்ளே 1 இருக்குது -4 இருக்குது. அப்போ இதை பெருக்கணும். ஒரு நாள் 4, ஆனால் சிம்பிள் வந்து ப்ளஸ் இன்ட்டு -4 தான் வரும். அப்போ -4. இது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இங்கே வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும். ஓகேங்களா? ஒரு நாள் 4 பெருக்கிக்கிறோம், ஆனால் +4 வரும். ஏன் அப்படின்னா இங்கே -1 -4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 × 4 4. ஓகே, இது வரைக்கும் தெளிவாயிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே 5 இருக்கு இல்லையா, 4 × 5 20. ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னா -4 +4 கேன்சல் ஆகிடும். இந்த 20 அப்படியே 1/2 × 20 போட்டிங்கன்னா இது அப்படியே கிராஸ் பண்ணிங்கன்னா 10 வரும். 10 ஸ்கொயர் யூனிட்டு. நீங்கள் தனியாக எடுத்து எழுதி பார்த்து நான் சொன்ன ஃபார்முலாவில் ஃபிட் பண்ணி தனியாக போடுங்க. இங்கே எனக்கு இடம் பத்தல, அதனால் நான் இருந்த வரைக்கும் போட்டு உங்களுக்கு காட்டிட்டேன். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர் யூனிட்டு. The modern periodic table which group elements have a complete outer shell. மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் எந்த இடத்துல இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு கம்ப்ளீட்டான அவுட்டர் ஷெல் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நெட்டாவது பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸுக்கு கம்ப்ளீட் அவுட்டர் ஷெல் இருக்கும். இது வந்து ட்ரெயின் கணக்கு. அதாவது 2 ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 152.5 மீட்டர் லாங்லேயும் 157.5 மீட்டர் லாங்லேயும் கிராஸ் ஆகுது. ஒரு ட்ரெயின் 152.5, இன்னொரு ட்ரெயின் வந்து 157.5 மீட்டர் லாங்கில் ஆப்போசிட் டைரக்ஷனில் கிராஸ் ஆகுது. அது கிராஸ் ஆகிற டைம் கொடுத்துருக்காங்க 9.3 செகண்ட். ஓகேங்களா?
இப்ப இந்த 2 ட்ரெயினும் சேர்த்து உங்களுக்கு வேகம் எவ்வளோ வரும்? ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. எவ்ரி ஹவருக்கு மணிக்கு 2 ட்ரெயினும் சேர்த்து எவ்வளோ ஸ்பீடு போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே இந்த மாரி ட்ரெயின் சம்முக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா தனியா கூட எழுதி வச்சுக்கோங்க. எப்படியா இருந்தாலும் ட்ரெயின் சம் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு நெறைய. ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டூ டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை 2 ட்ரெயின்ஸ். 2த்தையும் கூட்டிக்கணும். டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை 2 ட்ரெயின்ஸ். அத வந்து கூட்டிக்கணும். கீழ பார்த்தீங்கன்னா டைம் போட்டுக்கணும். ஓகேவா? இப்ப ஸ்பீடு வேகம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் டிராவல் பை 2 ட்ரெயின்ஸ்னா இந்த 2 ட்ரெயினும் டிராவல் பண்ணிருக்கு இல்லையா? அத வந்து கூட்டிக்கங்க. 152.5யும் 157.5யும் கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு 310 வரும். கூட்டிக்கங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9.3 செகண்ட்ஸ். 9.3 இங்க போட்டுக்கிட்டோம். இப்ப இவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, மீட்டர்ல குடுத்துருக்காங்க. ஆனா ஆன்சர் எதுல குடுத்துருக்காங்க? கிலோமீட்டர்ல குடுத்துருக்காங்க. ஸோ மீட்டர வந்து நீங்க கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, 18/5ஆல பெருக்கிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. உங்களுக்கு வந்து மீட்டர் குடுத்துருக்காங்க. ஆனா ஆன்சர் கிலோமீட்டரா குடுத்துருக்காங்க. அப்ப மீட்டர்லேருந்து கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க 18/5 போட்டு பெருக்கிக்கணும். ஓகேங்களா? இப்ப இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, இந்த 9.3ன்னு இருக்கு. இந்த மாரி 9.3ன்னு இருந்தா உங்களுக்கு வந்து அடிக்கிறது கஷ்டம். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும் ஸ்மார்ட்டானா, மேலயும் 10ஆல பெருக்கிக்கணும், கீழயும் 10ஆல பெருக்கிக்கணும். அப்படி மேல 10ஆல பெருக்குனீங்கன்னா, இத நம்ம எடுக்கணும் இந்த பாயிண்ட் அதனால. மேல 10ஆல பெருக்கினீங்கன்னா இன்னொரு 0 சேரும். கீழ வந்து பாயிண்ட் போயிடும். இது வந்து 93 ஞாபகம் வச்சுக்கங்க. இது 9.3 இல்ல. இப்ப 93. ஓகே. இப்ப வந்து நீங்க அடிக்கலாம். ஈஸியா அடிக்க முடியும். இப்ப பாருங்க. 3 ஆய்ப்படு. 3 3 9, 1 3 3, 6 3 18. அடுத்து இந்த 5 அடிச்சுக்கலாம். இங்க 5 பாருங்க. 6 5 30 இங்க தனியா போடுறேன். 6 5 30, மீதி 1, ஈரஞ்சு 10, அப்புறம் அந்த 0 அப்படியே சேர்த்துக்கிட்டோம். அப்புறம் இந்த 31ஆல அடிச்சுக்கலாம். 2 31 62 இந்த 0 அப்படியே சேருது. இப்ப 6 × 20 தான் இருக்கு. அப்ப 6 × 20 120 கிலோமீட்டர். இதுக்குரிய ஆன்சர் 120 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதான் ஆன்சர். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் இன் த ஃபாலோயிங் சீரிஸ். இது ஈஸி, நீங்களே கண்டுபிடிக்கலாம். இதுக்குரிய ஆன்சர் இதுதான். இங்க 5 + 2 7 + 4 11 + 6 17, அப்ப ப்ளஸ் இது 2 4 6, அடுத்து என்ன வரும்? 8 வரும். 17ஓட 8 கூட்டினா 25. அப்ப 25 கண்டுபிடிச்சிட்டோம். I, J, Kவ விட்டுட்டாங்க. அடுத்து L ஒரு எழுத்து விட்டுருக்காங்க. அடுத்து MN 2 எழுத்து விட்டுருக்காங்க. O கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம அடுத்து என்ன 3 எழுத்து விடணும். Oக்கு அப்புறம் P, Q, R 3 எழுத்து விட்டதுக்கு அப்புறம் S வரும். இதான் ஆன்சர். ஆக்சுவலா உங்களுக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தமிழ்ல கேட்கறத விட இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஈஸியா கேட்டிருக்காங்க. நெறைய கொஸ்டின் பார்த்தா இங்கிலீஷ் மீடியத்துல கொஸ்டின்ஸ் ஈஸியா தான் இருக்கு. தமிழ்ல தான் கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சிருக்க மாரி இருக்கு. த மாஸ் ஆஃப் த எர்த். ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. Six into 10^24 kg. இதுதான் மாஸ் ஆஃப் த எர்த். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்க ஒரு சீரிஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது இடதுபுறமிருந்து, இடதுபுறம்னா இந்த சைட்லேருந்து. கெஸ் பண்ணுங்க. நான் கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன் தமிழ்ல. இடதுபுறத்திலிருந்து 15வது இடத்தில் ஒரு குறியீடு உண்டு. அது ஏதோ ஒரு குறியீடு இதில் கொடுத்துருக்கிறதுல. அந்த குறியீட்டிற்கு இடதுபுறத்திலிருந்து 6வது எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. எடுக்கும்போதே இடதுபுறத்திலிருந்து 15வது குறியீட்டின் இடதுபுறத்திலிருந்து 6வது குறியீடு என்ன? இங்க ஒரு குறியீடு இருக்கு. இந்த குறியீடோட இடதுபுறத்தின் 6வது குறியீடு என்ன? ஆன்சர் கெஸ் பண்ணுங்க.
இதுக்கு ஆன்சர் இதுதான். 15வது டேர்ம் எதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. தான் 15. இதுலேருந்து 6வது குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அது இடதுபுறம். அப்போ இந்த சைடு தான் வரணும். 1 2 3 4 5 6வது 6வது குறியீடு இந்த சதவீதம் மாதிரி வந்திருக்குல்ல, இதுதான் அதுக்குரிய ஆன்சர். 1080 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் 3 months. இன்ட்ரெஸ்ட் வந்து 27 ரூபா. சிம்பிள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம்க்கு என்ன? அதாவது இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு, தனி வட்டி கணக்கு. இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு அசல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. 1080 ரூபாங்கிறது அசல் வேல்யூ 3 monthsக்கு. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. 27 ரூபா இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துட்டாங்க. இவங்க கேட்குறது என்னன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, ஒரு வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, இந்த பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா நமக்கு தெரியும். I = PNR / 100. பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? இன்ட்ரெஸ்ட் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. 27 நம்ம இதிலே போட்டுக்கலாம். பிரின்சிபல் அமௌண்ட்டு 1080 ரூபா. இதில் இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கொஞ்சம் குழப்பிருக்காங்க. என்னென்னா அவங்க பெர் ஆனம்னு கொடுத்துருந்தா ஓகே, ஒன்று போட்டால் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 months அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன ஆகுனா இந்த 1 இன்ட்டு 3 monthsன்னு கொடுத்ததுனால 3/12 நீங்கள் போடணும். ஏன் 3/12 போடணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், அவங்க 3 மாதம் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் அதை எழுதும்போது 3/12ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ மறுபடியும் உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ /100 ஃபார்முலாலே இருக்கக்கூடியது. இதை எப்படி மாற்றிக்கலாம்? 3/12 என்ன ஆகும்னா 1 3 3 4 3 12. இந்த 4 இங்கே இருக்கா? இந்த 4 இங்கே கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். இங்கே போயிடுச்சு, 4 தான் இருக்குது. இந்த 4 இங்கே அடிங்க. 8 மீதி 2 7 28. இந்த 0 இது அப்படியே இருக்கட்டும். இந்த 0 இந்த 0 அடிச்சுக்கலாம். இப்போ மேலே இருக்க நம்பர் என்னது? ஒரு 27 இருக்குது, கீழே ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு 27 இருக்குது. ஆர் வேல்யூ தான் நமக்கு தெரியணும். அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு தெரியணும். மற்ற எல்லா வேல்யூ அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். இப்போ இந்த சைடு வரும்போது இந்த 10 மேலே வந்துடும். ஏன்னா ஒரு 0 ஆல்ரெடி அடிச்சிட்டோம் 100ல் இருந்தது. மேலே இருக்க இங்கே ஒரு 27 மீதி இருக்கு இல்லையா, அது கீழே வந்துடும். இப்போ என்னாகும்? 27 அடிஞ்சிடும். மீதி இருக்கிறது 10%. ஸோ இந்த மாதிரி எது வேணால் கொடுத்துட்டு எது வேணால் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லலாம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லலாம், இல்லை இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கண்டுபிடிக்க சொன்னாலும் ஃபார்முலா இதுதான். I = PNR / 100. நீங்கள் கொடுத்ததை வச்சு தெரியாத கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். ஸோ இதுக்குரிய ஆன்சர் 10%. நீங்கள் வந்து இந்த 25 கொஸ்டின்ஸுக்கு எவ்வளோ கரெக்டாக அட்டன் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறது. ரெகுலராகவே நான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் பாருங்கள். டெஸ்ட் வீடியோஸும் அட்டன் பண்ணுங்கள். எவ்ரி வீக் சாட்டர்டே அன்றைக்கி நாங்கள் டெஸ்ட் வீடியோ ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். சண்டே அன்றைக்கி அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் கொடுத்துருவோம். ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.